ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல என்டர்டைன்மெண்டான மூவி. லேடிஸ் சேஃப்டி, சைல்ட் சேஃப்டி அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. சீன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். இந்த லாஸ்ட்லாம் ரொம்ப எமோஷனலா இருந்தது. ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்தனால ரொம்ப கனெக்ட் ஆச்சு. வெரி குட் ஸ்டோரி ஆக்சுவலி இதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம் ஒரு நல்ல ஃபேமிலி லைன். யா கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். அண்ட் இப்போ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது லேடிஸை வச்சு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டில் அனாவசியமான இந்த பாட்டு, லவ், லஸ்ட் அதெல்லாம் இல்லாமல், செக்ஸுன்ற ஒரு விஷயம் இல்லாமல் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு டீப் இன்டீரியர் வில்லேஜில் என்னென்னலாம் இன்னமுமே நம்ம நாட்டில் என்ன கிடைக்காம இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக இன்னும் எவ்வளோ போராடிட்டு இருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லேடிஸ் சேஃப்டி, சைல்ட் சேஃப்டி அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. செல்வராகவன் சார் ஆக்டிங்லாம் வேற லெவல். ரொம்ப நல்லா இருக்கு படம். நான் தியேட்டர் போய் படம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. இது இன்வைட் பண்ணாங்கன்னு வந்தேன். நான் இந்த 2.5 hours ரொம்ப நல்லா போச்சு. என்ஜாய் பண்ணோம். நல்லா இருக்கு படம். ஸ்டோரி ஓகே. மனிதன் தெய்வ மகளம் இந்த மூவி வந்து சொல்லவே வேண்டாம். என்டையர் வேற லெவலாக இருக்கு. அண்ட் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வந்து பார்க்கலாம். என்டையர் ஃபேமிலி மூவி. அண்ட் ஒவ்வொரு சீன்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி படம் ரொம்ப நல்லா இருக்கு. லைக் ஒரு அநீதிக்கு எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கணும் ஒரு மனுஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பார்க்கணும். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. அதான் ரியாலிட்டியில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு ரொம்ப அழகாக ராவா யதார்த்தமாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. தேட்டர்ஸில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொருத்தரோட கேரக்டருக்கும் ரொம்ப நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. வந்து தேட்டர்ஸில் பாருங்கள். அது நம்ம சொல்லணுமாண்ணா, ஓஜிஸ் ஆர் ஆல்வேஸ் ஓஜிஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் தேட்டர்ஸ்க்கு வாங்க. தேட்டர் வந்து பாருங்கள். கண்டிப்பாக. ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆல்ரெடி இந்த மூவியில் வந்து என்னன்னா இந்த மியூசிக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஏகே பிரியன். அண்ட் ஸ்டோரி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் வந்து உமன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து நடக்கிற விஷயங்களை சொல்றது கிடையாது. இன்னுமே வந்து இது ஒரு உண்மை சம்பவம் தான் அந்த விஷயங்கள் நடந்தது. ஸோ ஒரு கடன் வாங்கிறாங்க. கடன் வாங்குறத வச்சு என்னெல்லாம் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, வட்டி வீரங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க பொண்ணுங்களை, பெண்களை அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கனெக்ட் ஆகுது. அண்ட் மியூசிக் வைஸ் ரொம்ப எமோஷனலாக எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு. நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க மூவிஸ். படம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல சப்ஜெக்ட். யூஸ்வலாக செல்வராகவன் சார் செலக்ட் பண்ணுற படம் யூஸ்வலாக நான் ஒன்றுமே மிஸ் பண்ணுறதில்ல. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அதான் அந்த மணி லாண்ட்ரிங்கு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ எவ்வளோ லேடிஸ் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். மியூசிக்கும் நல்லா இருக்கு. மியூசிக் டைரக்டர் டெபியூ ஃபிலிம்னு கேள்விப்பட்டேன். மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஓவரால் ஃபேமிலி சப்ஜெக்ட். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல என்டர்டைன்மெண்டான மூவி. தேங்க்யூ. தமிழ் சினிமாவில் வந்து நம்ம செல்வராகவன் சார் இயக்குனர் வரிசையில் வந்து ஒரு ஜம்பவான். அது ஒரு இயக்குனரை வச்சு இன்னொரு இயக்குனர் படம் எடுக்கிறதுன்றது ஒரு சவாலான விஷயம்தான். அந்த சவாலில் டென்னிஸ் வந்து ஜெயிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு குடும்ப கதையை கொடுத்துருக்காரு. நம்ம ஊருக்காக போராடுற நம்மளோட உரிமைக்காக போராடுற ஒரு கதை. கடைசியாக வந்து தன்னோட மனைவி ஊர்ல வந்து ஒரு சில உயிரை இழக்கிற சூழ்நிலையும் அந்த ஊருக்கு கிடைக்காத ஒரு இதுவா அவங்க எடுத்திருக்காங்க கதை. ஒரு கிராமத்துள்ள வாழ்ந்த ஃபீலா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். நல்ல குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் சார். பார்க்க வேண்டிய படம் சார். நல்லா இருக்கு சார். குடும்பத்தோட வந்து படம் பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு. அருமையா டென்னிஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு டைரக்டர் வச்சு டைரக்டர் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுல டென்னிஸ் வந்து ஜெயிச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். மூவி சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்டேஷனே இல்லை என்ன மாதிரி ஸ்டோரி இருக்கும்னு. பட் பார்க்கும்போது லாஸ்ட்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்தனால ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கேமரா அந்த ஆங்கிள், கேமராமேன் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணோம். என் பையன்லாம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கவே மாட்டான். அவனே வந்து மூவி உட்காந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணான். நல்லா சூப்பராக இருந்துச்சு படம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஹலோ, நான் பிரியனோட சிஸ்டர், சித்துவோட ஒய்ஃப் பேசுகிறேன். படம் ஆக்சுவலி இமோஷ்னலாக ரொம்ப அழகாக கனெக்ட் ஆச்சு. வெரி குட் ஸ்டோரி ஆக்சுவலி இதான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை நல்லா ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்திருக்காங்க. வெரி ஹாப்பி டு ஹியர் ஆல் த சாங்ஸ் ஃப்ரம் த மை டியர் ஃபேமிலி. ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹியர் அண்ட் த மூவி வாஸ் ரியலி குட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா மாரல் ஸ்டோரி ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. மாரல் லைன் இருக்குது. அண்ட் வந்து கிளைமேக்ஸ் சூப்பராக முடிச்சிருந்தாங்க. சாட்டிஸ்ஃபைங்காக முடிச்சிருந்தாங்க. ஆக்டர்ஸ் எல்லாத்தோட ஆக்டிங்குமே செம்மையாக இருந்துச்சு. தேங்க்யூ. எல்லாருமே பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபேமிலி லைன்.
ஸ்டோரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எல்லா டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸும் இருந்துச்சு மூவியில். அந்த டாபிக்கு வந்து நாங்கள் இந்த இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு நல்ல கதைக்கு தேவையா அதோட விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான். அது ரொம்ப அழகாக இருந்தது சார். ஐ லவ் த மூவி. யா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அண்ட் ஐ விஷ் எவ்ரி கேர்ள் ஆர் எவ்ரி விமன் ஹூ ஃபேஸஸ் திங்ஸ் லைக் திஸ் ஷுட் வாய்ஸ் அவுட். மனிதன் தெய்வமாகலாம் படம் பார்த்துட்டு வரோம் இப்போதான். வெரி எமோஷ்னல், ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு ஸ்டோரி, வில்லேஜ் சப்ஜெக்ட்டு. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. வெரி வெரி இமோஷ்னல், நைஸ். கண்டிப்பாக லேடிஸ் பார்க்க வேண்டிய படம் இது. ஏன்னா நிறைய வந்து இப்போ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. லேடிஸை வச்சு இந்த மாதிரி லோன் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப தப்பாலாம் நடந்துக்கிறாங்க. அது உண்மைக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த மூவியில். ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் த க்ரூ. ஸோ பை பெஸ்ட் விஷஸ் டீமுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது, எமோஷ்னலாக இருந்தது. செல்வராகவன் த்ரூ அவுட்டாக இருந்ததுனால ரொம்ப பார்க்குறேன் நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்தார். அப்புறம் கௌசல்யா மேம் இவ்வளோ ஃபுல் த்ரூ அவுட்டாக வருவாங்கன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அவங்களும். ஹீரோயினும் நல்லா இருந்தது. ரொம்ப எண்டிங்கில் ரொம்ப எமோஷ்னலாக இருந்த மாதிரி இருந்தது. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம்.